முதல்ல வந்து அக்கௌண்ட் வந்து பணம் போயிடுச்சுன்னா பதற்றப்படாதீங்க. நீங்க அத டைரக்ட்டா வந்து பேங்க்கே ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இமெயில் மூலியமா அனுப்புங்க. இல்ல வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் குடுங்க. முடிஞ்சா பிரான்ச்ல போயிட்டு கூட நீங்க குடுத்துட்டு ஒரு அக்னாலஜ்மென்ட் வாங்கிக்கோங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி கேஸ்ல பிரான்ச்ல போய் குடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. பட் நீங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. நீங்க குடுக்குற காப்பில 2 காப்பியா எடுத்துட்டு போங்க கம்ப்ளைண்ட். ஒரு காப்பி அங்க குடுத்துருங்க. இன்னொரு காப்பில அவங்க ரிசீவ்டுன்னு சைன் போட்டு, சீல் போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அப்பதான் நீங்க குடுத்ததுக்கான ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கும். ஓகே. ஓகேங்களா? சோ அத வச்சுட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நாளைக்கு கேஸ் போடுறதுனாலும் அவங்க மேல கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சில கேசஸ்ல வந்து வாலண்டரி அவங்களே கூட அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு லைக் இப்ப இன்னைக்கு நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி ஸ்கேம். அதான் கேட்க நியூ அக்கவுண்ட்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து வாலண்டரியா நீங்களே ஏதோ ஒரு ட்ரேடிங் அதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தனியா வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல சார், இப்போ இதுல என்ன கேள்வி வருதுன்னா, அந்த அமௌண்ட் யார்கிட்ட எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப நார்மலா ஒருத்தர் வந்து ஒரு கடையில போய் அந்த மாதிரி கேசஸும் நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். கடையில போய் ஒரு டிரான்சாக்சன் பண்ணிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு இப்ப நான் வந்து ட்ரேடிங் பண்ணிருக்கேன், இல்ல கிரிப்டோ கரன்சி மூலமா ஏதாவது பண்ணிருக்கேன், நான் அது மூலமா ஏர்ன் பண்ண அமௌண்ட் எடுத்து நான் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வைங்க. இப்ப அந்த கடைக்காரருக்கு பாதிப்பு வருமா? இருக்குங்க, அதுவும் நிறைய பண்றாங்க. இப்போ நான் ஜெனியூனா பண்ணிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல வந்து மியூல் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், லேயர் 1ன்னு சொல்லுவோம் நம்ம இதுல. இப்போ மியூல் அக்கௌண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மியூல் அக்கௌண்ட் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் உங்க பேர்ல இருக்கும், ஆனா ஆபரேஷன் நீங்க பண்றது இல்ல. சோ வேற ஒருத்தங்க அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால் மியூல் அக்கௌண்ட். நிறைய இந்தியாவில் அதான் நடக்குதுங்க. இப்போ ஸ்கேம் பண்றவங்க பூரா மியூல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்ல வந்து பழ வைக்கிறவங்க, காய் வைக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம். கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பேங்க் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட சைன் வாங்கிப்பாங்க. ஒரு சிக்னேச்சருக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ரோட் சைடு வெண்டருக்கு 5000 இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஓகே, அப்படின்னும் போது ஓகே அப்படின்னுட்டாங்க. இந்தியாவில் எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்லயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஃபார்ம் எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து எல்லா சிக்னேச்சரும் போட்டு வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சைனுக்கு தான் இவ்வளோ அமௌண்ட்னு தவிர அந்த சைன் மேல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓப்பன் ஆகிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களோட அக்கௌண்ட்ல தான் நடக்கும். இப்படி டார்கெட் பண்ணி பண்றாங்க, நிறைய நடக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பேர்ல தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நடக்கும். இதுக்கு தனியாக ஒரு மொபைல் நம்பர்ஸும் எடுத்துப்பாங்க. அந்த மொபைல் நம்பரும் இவங்க ஐடி கார்டுல இருந்து வாங்கிப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ வாங்கிட்டு இந்த மொபைல் நம்பர் தான் அதில் லிங்க் பண்ணி வச்சிருவாங்க அந்த அக்கௌண்ட்டோட. ஸோ ஓடிபி அந்த மொபைல் நம்பர் அவங்க கையில் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதை தான் மியூல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன்ஸ் அதை அனுபவிக்கிறதெல்லாம் வேற ஒருத்தங்க. பட் பேர் நாளைக்கு வந்து அஃபென்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இவங்க பேர்ல இருக்கும். ஸோ இவங்க தான் தூக்குவாங்க. இவங்க தான் வந்து இதுக்கு லைபிள் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இவங்க இது வரைக்கும் அந்த கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் அவங்க அக்கௌண்ட்ல நடந்திருக்காது. பட் இருந்தாலும் இவங்க பேர் ரெக்கார்ட்ல இருக்கிறதுனால இவங்க கிட்ட தான் வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது தான் இவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரியுது, ஓகே இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு. தட்ஸ் கால்ட் மியூல் அக்கௌண்ட்.